இங்க நாம் தமிழ் ஜெயிக்குமா திமுக ஜெயிக்குமா கேள்விக்கு வேலை இல்லை தலைவா. இப்ப நாங்க வந்தது திராவிடத்தை அடியோடு புடுங்கி குப்பையில வீசுறது வந்த பிள்ளைங்க. இந்த வேலையை அண்ணன் சீமான் 1 மாசத்துக்கு முன்னே ஆரம்பிச்சாரு. உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அந்த மேற்பயணம் இயக்கம் மொத்த பேரா தான் வச்சிருக்கான் அந்த கட்சியில. அவன்லாம் வந்து ஒரு பக்கம் கத்திட்டு இருந்தான். இப்ப அவனை ஒரு போய் கேட்டாங்க, தம்பி கேட்டாங்க, என்னப்பா இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தியப்பா, பெரியாருக்கு அவளை முட்டு குத்தி கேட்கும்போது அவன் சொல்றா, இல்லங்க நான் போன வாரம் பார்த்தேன், ஒரு கிறுக்கு பைய ஒரு வயசான ஒரு கிழமை நாளைக்கு நீக்கி வந்துருக்கேன், 10 வருஷம் கோமா இருந்தான் போல ராமகிருஷ்ணன், அவன் ஒரு 3 10 கொண்டு வந்து பேர் வாங்கி போயிட்டான். நான் பாவம் திமுக சொம்படிக்கிறேன், என்ன காட்டவே மாட்டேன் டிவியில அப்படின்னு வருத்தப்பட்டு தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டேன். இப்ப நாம கொண்ட கொள்கை ஈரோடு வந்த நோக்கம், இவ்வளவு பிள்ளைங்க வந்த நோக்கம்னா, எந்த திராவிடம் ஈரோட்டில் தொடங்கியதோ திராவிடத்துக்கு வேறு தர்றோம். அந்த வேறு எங்க இருக்கு என்றால் இங்கதான் இருக்கு. அந்த ஈர வெங்காயத்தை அப்படியே ஆட்டி புடுங்கி வெயில்ல போட்டு காஞ்சி சர்வாக்கி காய்ச்சி எத்தனை வருஷம் 65 வருஷம் ஓட்டினா திராவிடம் தமிழ் தேசம் இல்ல, திராவிடம் மாடல் தான். அது என்ன பண்ணிட்டோம், ஒரே ஒரு மாசம் தான் எங்க அண்ணன் சீமா அடிச்சு ஒழிச்சு புட்டிங்கி வீசி கலாச்சார் போட்ட. இந்த மண்ணு இன்னைக்கு என்ன வெள்ள வைக்கும், மகிழ்ச்சி அடைவோம். இல்ல தோக்க வச்சா நானே நின்று ஜெயிச்சுட்டு போறேன். இப்ப ஐயா ஈவி கேஸ் போயிட்டாங்கல்ல, இப்ப சந்திரகுமார் வந்து வச்சுக்க, தங்கச்சி தோக்கா வச்சுங்களேன், யார் செய்ப்பா, இந்த சந்திரகுமார் தான் ஜெயிக்க போறான். அப்ப இவனுக்கு பாஸ்போர்ட் ரெடியா இருக்கு, இவன் போனா அப்புறம் யார் வருவா, நம்ம தான் வருவோம். பயம். அடுத்த பாஸ்போர்ட் ரீசார்ஜ் என்ன பண்ணுவா, சரி தேமுதிக வர்றா, அவன் இப்பதான் நான் திருட்டு போய் விஜயகாந்த் குத்தான்ல, அவன் ஏன் அவன் போய் சேர்த்துமா முடிவு பண்ணிட்டு அவனே. அப்ப அவன் முடிவு பண்ணி தேமுதிக வந்து ஒரு பிக்காளி பையல லூசு பையல, அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அவன் செத்த தூக்க 10 பேர்ல கேட்டவங்க, 10 நாளா அவன் செத்தானா தூக்க 10 பேர் இல்லைங்க. உண்மைங்க நான் சொல்றது. ஏன் ஒரு அனாபல போட்டிருக்கான், ஏன் போட்டிருக்கான், அவன் அனாத, அவன் செத்தா கேள்வி இல்ல, அப்ப திமுக கவலை இல்ல, ஆனா அவங்க சாப்பிட்டாரு. நேற்று ஒரு பாக்குற ஒரு சின்ன பையன் ஒருத்தன் ஒரு டாடா ஏசி ஓட்டுருக்கான் போல வாடகையில, அவன் பேர் தமிழ பாண்டியன். ஏன்னா எல்லா தம்பியும் சாட்சிங்க, அவன் மட்டும் பேசிட்டு இருக்காங்க, சீமானை விடக்கூடாது, சீமானை சொல்லிட்டு. நான் சொன்னேன் இந்த வார்த்தை சொல்ல முடியாது, ஏய் போப்பா ஓரம் கத்துப்பா அப்படின்னா என்ன திட்டாம பாருங்க, பாருங்க திட்டாம பாருங்கிறான். அவ்வளவு பயக்கல, ஏன்னா சீமான் ஒரு படையை கட்டி வராரு, அதை பாத்துக்கணும். ஏன்னா நீ ஒரு வயிற்ற கழுவுறதுக்கு நீ ஒவ்வொரு டிவி சேனல்ல உட்காந்து சீமான் திட்டி சாப்பிடுற, நீ சாப்பிட்டு போ, அதுக்கு முந்தா கத்துவ போ, எங்கடா போ, மூகத்தலம் போ, கண்ணப்பட சுடுகாடு போ. இப்ப யார எங்க அண்ணன் வந்து கூட பதினமே சொல்லிட்டு அடிக்க முடியாது. இப்ப மூர்த்தி அண்ணன் வந்துட்டாங்க, ஏற்பட்ட மூர்த்தி அண்ணன். இப்ப அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லட்டுமே. உண்மையிலேயே தெம்பும் திராணி இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மண்ணுக்கு அரசியல் பண்ண வந்து உண்மையா இருந்தாக்க நாங்க நம்பிட்டோம்பா. என்ன மூர்த்தி பதில் சொல்ல முடியாதுல்ல, கொத்திட்டு போன ஒன்னு எல்லாம் எப்பயும் நாங்க வந்துட்டோம்னே. நீங்க கேள்வி கேட்டு மக்கள் பிரச்சனையே பேசி வாக்கு கேட்க ஒரே ஒரு தகுதியான ஒரு மனிதர்னா அண்ணன் செல்வன் சிவா மட்டும்தான். அதனாலதான் இந்த ஈரோட்டு மண்ணில் வந்து ஒரு வாரி அனுப்பிச்சுக்கிறாங்க, அதான் உண்மை. ஐயா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. இப்ப ஈரோட்டுல இடைத்தேர்தலுக்கு இங்க வந்து பார்க்கும்போது ஒரே ஷாக்கா இருக்கு எனக்கு. என்னன்னா இந்த ஊடகத்துல வந்து இவ்வளவு நாளா நாம் தமிழர் கட்சி விட்டு அந்த மாவட்டத்துல விலகுறாங்க, இந்த மாவட்டத்துல விலகுறாங்க, கூண்டோட காலி அப்படின்றாங்க. இங்க பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. இல்ல நீ கேட்கிற கேள்வி ரொம்ப ரொம்ப சிறப்பான கேள்வி. அது பத்திரிகை ஊடகம் தான் சொல்லிட்டு இருக்கு, மக்கள் சொல்லல. பொதுவா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நீ கூட ஒரு பாத்துக்கலாம், ஒரு 3000 பேர் விலகி போனாங்க அப்படின்ட்டு. அது நாங்களும் விசாரிச்சோம், 270 பேர் விலகினாங்க. அவங்கள்ட்டையும் கேட்டேன், ஏன் 270 பேர் விலகிட்டீங்கன்னு கேட்கும்போது, இல்லைண்ணே 10,000 சொன்னாங்க, 26 எல்லாம் பொறுப்பு சொன்னாங்க. இப்போ நான் ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொன்னேன். இன்னும் 3000 பேர் நீங்க 270 சொன்னேன். அவன் சொன்னேன் அதோட 10,000 8 தான் கொடுத்தான், அது 2000 ராஜீவ் காந்தி போய் அமுத்திட்டான், அது என்ன கணக்கு தெரியல அப்படின்னு சொன்னான். இது வந்து இந்த ஊடகம் வந்து நாம் தமிழ் கட்சி வீட்டுவதற்காக வந்து அவங்க வந்து செய்யற ஒரு என்ன சொல்றது, ஒரு மட்டமான ஒரு தனம். இது நம்ம இதை பெருசா எடுத்துக்க வேண்டாம். இப்ப நீங்க பாருங்க, இந்த ஈரோடு மண்ணு வந்து முழுசுமே வந்து நம்ம நாம் தமிழ் பிள்ளைகள் வந்து சங்கம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா எப்படி. அப்ப கட்சியில யாருமே இல்லைன்னா எப்படி லட்சம் பேர் வருவான், அது சொல்லுங்க பாப்போம். அது வந்து அவங்களுக்கு அவதூறை பரப்போது, வேற ஒன்றும் கருத்து அவங்கள்ட்ட இல்ல, சொல்றதுக்கு கருத்து இல்லனால வந்து அந்த அவதூறை தான் சொல்லுவாங்க அவங்க. நாம் தமிழ்ல யாருமே இல்ல, கூண்டோட போச்சு, இங்க 5 பேர் காலியாவது. இப்ப 5 பேர் ஒரு ஆள் சாப்பிட முடியுமா? இப்ப அவ்வளவு பேர் சாப்பிடுறாங்க. இப்ப அவ்வளவு பேர் நம்மள மொத்தம் சங்கமிச்சிட்டாங்க. ரெண்டாவது, நீங்க எல்லாமே கேட்கிற கேள்வி ஒரே ஒரு கேள்விதான். இங்க வந்து இங்க நாம் தமிழ் கட்சி ஜெயிக்குமா, இல்ல அவன் பேர் என்ன, ஒரு கிறுக்கு லூசு பேருக்கானே, அவன் பேர் சந்திரகுமார், அவன் பேரு சந்திரகுமார். ஆமா ஆமா, இது இந்த செய்தி தான். அவரு வெள்ள போறதுல வென்றாலும் எங்களுக்கு ஒரு பெருசா ஒரு இழப்பு கிடையாது. நாம நாம் தமிழ் கட்சி வந்து பல தோல்வி சந்திச்சாலு. இப்ப நான் பர்சன் வந்துடுறேன்.
இங்க நாம் தமிழ் ஜெயிக்குமா திமுக ஜெயிக்குமா கேள்விக்கு வேலை இல்லை தலைவா. இப்ப நாங்க வந்தது திராவிடத்தை அடியோடு புடுங்கி குப்பையில வீசுறது வந்த பிள்ளைங்க. இந்த வேலையை அண்ணன் சீமான் 1 மாசத்துக்கு முன்னே ஆரம்பிச்சிட்டாரு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் புதுசா சொல்லல. அப்ப எல்லாமே வந்து கத்துனாங்க. எங்க தம்பி ஒரு சின்ன பையன் இருக்கான், பேர்னா லூசு பையன், திருமுருகன் காந்தி. அவன் ஆமா ஒரு 7 பேர் அவன் கட்சியில அந்த மேற்கம் மொத்த பேரா தான் வச்சிருக்கான் அந்த கட்சியில. அவன்லாம் வந்து ஒரு பக்கம் கத்திட்டு இருந்தான். இப்ப அவனை ஒரு போய் கேட்டாங்க, தம்பி தான் போய் கேட்டாங்க, என்னப்பா இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை ஏற்படுத்திட்டியப்பா, பெரியாருக்கு என்ன அவளை முட்டு கொடுத்துட்டே கேட்கும்போது அவன் சொல்றான், இல்லங்க நான் போன வாரம் பார்த்தேன், கொஞ்சம் லென்த்தா தான் முக்கியமான ஒரு செய்தி நான் சொல்லிடுறேன். நான் ஒரு கிறுக்கு பையன், ஒரு வயசான ஒரு கிழமை நாளைக்கு இன்னைக்கு வந்துருக்கேன், 10 வருஷம் கோமா இருந்தான் கோவை ராமகிருஷ்ணன். அவன் ஒரு 3 10 கொண்டு வந்து பேர் வாங்கி போயிட்டான். நான் பாவம் திமுக சொம்படிக்கிறேன், என்ன காட்டவே மாட்டேன் டிவில அப்படின்னு வருத்தப்பட்டு தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டான். இதான் அவன் காரணம். இப்ப உங்களுக்கு விளக்கிட்டு நினைக்கிறேன். இப்ப அவனையும் டிவில காமிச்சு விட்டாங்க, செய்தியில காமிச்சு விட்டாங்க. திருமுருகன் காந்தி அவன் சும்மா ஒரு தெலுங்கு தாய்மொழியை கொண்டு வந்து வயிற்ற வந்து வளர்க்கறதுக்கு திமுக சொம்படிச்சுட்டு ஸ்டாலின் காசு வாங்கிறதுக்கு வந்து நிக்கிறான் பிள்ளை. பாவம் அவனை பார்த்தா பாவமா தான் இருக்குண்டா. நேற்று நின்று பார்த்தான். பார்க்கும்போது நம்ம சண்டை போன பார்த்தோம்னா பரிதாபமா நின்றுட்டான் பாவம். டீக்க வழி இல்லாம ஒன்னும் வரல பழக்க அவனுக்கு. அப்படி ஒவ்வொரு பக்கம் பாத்தீங்கன்னா வருத்தமா இருக்கு. இப்ப நாம கொண்ட கொள்கை, ஈரோடு வந்த நோக்கம், இவ்வளவு பிள்ளைங்க வந்த நோக்கம் என்னன்னா, எந்த திராவிடம் ஈரோட்டில் தொடங்கியதோ திராவிடத்துக்கு வேறு தர்றோம். அந்த வேறு எங்க இருக்கு என்றால் இங்கதான் இருக்கு. அந்த ஈர வெங்காயத்தை அப்படியே ஆட்டி புடுங்கி வெயில்ல போட்டு காஞ்சி சருவாக்கி காய்ச்சி பத்து விட்டான். இப்ப முடிஞ்சு போச்சு, ஈர வெங்காயம் கதை முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த வெங்காயத்தை புடுங்கினால திராவிட பெரியார் என்ற ஒரு பிக்காளி பையில புடுங்கி வெளியே வீசினாலே திராவிடம் செத்து போச்சு. அப்புறம் திராவிடம் இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். எத்தனை வருஷம் 65 வருஷம் ஓட்டினா திராவிடம் தமிழ் தேசம் இல்ல, திராவிடம் மாடல் தான். அது என்ன பண்ணிட்டோம், ஒரே ஒரு மாசம் தான் எங்க அண்ணன் சீமா அடிச்சு ஒழிச்சு புட்டிங்கி வீசி கலாச்சார் போடா அப்படின்ட்டாரு. இப்ப நேத்து நீங்க ஒரு செய்தி பார்த்திருப்பீங்க. ஐயா முதலமைச்சர் நம்ம அண்ணன் விக்கண்ண அவர் என்ன சொல்றாங்க பாருங்க, எப்பா சீமான் அவர்களே, நீங்க வந்து எங்க அப்பாவோட கை ஊத்துங்க, காரி துப்புங்க, செருப்பு விட்டு அடிங்க, நாங்க வாங்கிக்கிறோம், பெரியாரை விட்டுருங்கப்பா, அவரை தான் நாங்க வாழ்றோம். ஐயா நான் சொல்லல, சொல்லிருக்காங்க பாருங்க. அதான் அர்த்தம். அப்ப அப்பா கூட நீங்க அடிச்சா பரவாயில்ல, அவர் அடிக்காத இந்த கதறல் தான் எதிர்பார்த்தோம். கதறுங்க முடிச்சிட்டோமா. இப்ப நாங்க வந்த வேலை சிறப்பா சம்பவத்தை முடிச்சாச்சு. நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்கு, அதை முடிச்சு விட்டு நாங்க போயிட்டு இருப்போம். இந்த மண்ணு இன்னைக்கு என்ன வெள்ள வைக்கும், மகிழ்ச்சி அடைவோம். இல்ல தோக்க வச்சா நாளைக்கு நின்று ஜெயிச்சுட்டு போறேன். இப்ப ஐயா ஈவி கேஸ் போயிட்டாங்கல்ல, இப்ப சந்திரகுமார் வந்து வச்சுக்க, தங்கச்சி தோக்கரா வச்சுங்களேன், யார் செய்ப்பா, இந்த சந்திரகுமார் தான் செய்ய போறான். அப்ப இவனுக்கு பாஸ்போர்ட் ரெடியா இருக்கு, இவன் போனா அப்புறம் யார் வருவா, நம்ம தான் வருவோம். அப்புறம் ஆள் இருப்பானா, இது மாதிரி புரிஞ்சுக்கணும். எல்லாமே ஐயோ தோக்கிறதுக்கு அவ்வளவு போப்பா, யார் தோக்கடிக்கிறா, என் மண்ணில் என் மக்கள், எங்க அக்கா தங்கச்சி சொந்த தோக்கடிக்குது, எங்க மண்ணுப்பா, உங்களுக்கு என்ன வேலை. இப்ப இதுல ஒரு விஷயம் பாருங்க, திமுக இங்க சூரியன் நிக்குது, காங்கிரஸ் நிக்கல. ஏன் தெரியுமா உங்களுக்கு, ஸ்டாலின் தெளிவா ஒரு முடிவு பண்றாருங்கய்யா. முதலும் காங்கிரஸ் போட்டு முடிச்சிட்டோமா, 2வதும் போயிட்டாருங்களா, நம்பால போகக்கூடாது, அவன் போட்டோம். இதை தெளிவா இருக்காரு பாருங்க. ஏங்க போறதுன்னு ஆகி போச்சு, ஓனம் இறக்கி விடு, பயம். அடுத்த பாஸ்போர்ட் ஃபீஸ் என்ன பண்ணுவ, சரி தேமுதிக வர்றான், அவன் இப்பதான் நான் திட்டு போயேன், விஜயகாந்த் குத்தான்ல அவன், ஏன் அவன் போய் சேர்த்து முடிவு பண்ணிட்டு அவனே. அப்ப அவன் முடிவு பண்ணி தேமுதிக வந்து ஒரு பிக்காளி பையல லூசு பையல, அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அவன் செத்த தூக்க 10 பேர்ல கேட்டவங்க, 10 நாளா அவன் செத்தானா தூக்க 10 பேர் இல்லைங்க, உண்மைங்க நான் சொல்றது. என்ன கேட்டு பாருங்க, நான் சும்மா உங்க இதுக்காக நான் பேசல. அப்படி ஏன் ஒரு அனாபல போட்டிருக்கான், ஏன் போட்டிருக்கான், அவன் அனாத, அவன் செத்தா கேள்வி இல்ல, அப்ப திமுக கவலை இல்ல. ஆனா அவங்க சாப்பிடாது, அதை முடிவு பண்ணி சந்திரகுமாருக்கு பாவம் சொல்லிவிட்டாங்க போல. அந்த ஆள் பாவம் எலுமிச்சை பாத்தீங்களா, அந்த நாமினேஷன் பண்ண போகும்போது ஒரு எலுமிச்சை பழத்தை கையில் தூக்கிட்டு வந்து வச்சுட்டு நடுங்குதுங்கய்யா, தக்க பக்கம் நடுங்குது. நான் போய் சொல்றேன், சாக மாட்டேப்பா, ஏன் பாத்துற ராஜா இரு ராஜா அப்படின்னா, இல்லங்கிறான். பேட்டி கொடுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் இந்தியும் ஏய் என்ன சொல்ல வர, இந்து இல்ல நான் இப்படி சொல்லலாம். உயிர் பயம் வந்துச்சு. இப்பவே ஜெயிச்சாலும் இருக்கு பயம், தோந்தாலும் பயம். இந்த நிலைமையில தான் போயிட்டு இருக்கு. உறுதியா இந்த முறை இந்த மண்ணிலே இந்த திமுக ஜெயிக்க போறது கிடையாது. நம்ம தங்கச்சி சீதா ஜெயிக்க போறாங்க. நாம பாருங்க, ஒரு 8ஆம் தேதி விசில் வந்துடும். அடுத்த வாரம் வாங்க, சேர்ந்து நொறுமை கும்மிடிப்போம் ஈரோட்டில். இனி தமிழகத்துல இது அண்ணன் சீமான் காலம், அதன் பிரபாகரன் காலம். எந்த ஒரு திராவிடம் வந்து ஆட்சி பண்ண முடியாது. இது நம்ம தெளிவா இருக்கிறோம். அப்படி இன்னும் அந்த அல்ல கை சொல்ல கையெல்லாம் வந்தா கூட நம்ம கவலைப்பட போறது இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் அரிசிக்கும் பருப்புக்கும் அவங்களாம் கரண்ட் போய் கட்ட முடியாது கிளம்புறது. நேற்று ஒரு பாக்குறேன், ஒரு சின்ன பையன் ஒருத்தன் ஒரு டாடா ஏசி ஓட்டுருக்கான் போல வாடகையில, அது மாதிரி தமிழ பாண்டியன். ஏன்னா எல்லா தம்பியும் சாட்சிங்க, அவன் மட்டும் பேசிட்டு இருக்காங்க. சீமானை விடக்கூடாது, சீமானை சொல்லிட்டு இருக்காரு. நான் சொன்னேன், இந்த வார்த்தை சொல்ல முடியாது, ஏய் போப்பா ஓரம் போய் கத்துப்பா அப்படின்னா என்ன திட்டாம பாருங்க திட்டாம பாருங்கிறான். அவ்வளவு பயம் இருக்குல்ல. ஏன்னா சீமான ஒரு படையை கட்டி வராரு, அதை பாத்துக்கணும். ஏன்னா நீ ஒரு வயிற்ற கழுவுறதுக்கு நீ ஒவ்வொரு டிவி சேனல்ல உட்காந்து சீமான திட்டி சாப்பிடுற, நீ சாப்பிட்டு போ, அதுக்கு இங்க வந்தா கத்துவ, போ எங்கடா போ, மோகத்தலம் போ,
பண்ணப்பட சுடுகாடு போ, அதுல சென்னையில சுடுகாடுங்க, இங்க எனக்கு தெரியாது, அங்க போக வேண்டிய ஆள்லாம் இங்க கத்திட்டு இருக்கான். இது ஏன் கத்துறான்? ஐயா வந்து அனுப்பிவிடுறாரு, போ 2 பேசி விடு, சும்மாவே காசு வாங்குறல, வந்து குந்திக்கிறல, அதுல வந்து பட்டுறலப்பா, பணம் எடுத்து போறல, பேசுகிறான். அவன் பேசுறான், அவனை பற்றிலாம் கவலை இல்ல, உறுதியா வெல்றோம், வெல்ல முடியாட்டியும் திராவிடத்தை ஒழிச்சாச்சு. இனிமேல் தமிழகத்துல நான் தமிழ் ஆட்சி தான் உறுதியா வரும். இதை விட இப்ப இதுவே பெரிய ஆட்டம். 26 நாங்க போடுற ஆட்டம் பார்த்தா திராவிடம் என்று தமிழகத்துல ஒன்று இருக்காது. அதுக்கு முடிவு கட்ட பிறந்தவர் தான் எங்க அண்ணன் சீமான். இதை மக்கள்கிட்ட உறுதியா கொண்டு சேருங்க. அடுத்து நாம தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து போலியான தமிழ் தேசியவாதி சீமான் ஆபத்தான அரசியல் செய்யறாரு அப்படின்னாரு. இன்னைக்கு தினகரனும் அதே பேசியிருக்காரு. சீமான் பேசுறது போலி தமிழ் தேசியம் பேசியிருக்காங்க. இப்ப எங்க அண்ணனை பத்தி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம அண்ணன் என்ன பண்றது, கூட பண்ணோன்னே செருப்பு கொண்டு அடிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. என்ன அதனாலதான் ரொம்ப சங்கடமா இருக்குது. அண்ணன் வந்து அபயகரமான அரசியல் வந்து சீமான் செய்யறான்னு சொல்றாரு. அது எங்க அண்ணனே பதில் சொல்றாரு. அபயகரமான அரசியல் நாங்க பண்றது யாரு காரணம்னா திராவிடத்துக்கு அபாயமா இருக்கும், மக்களுக்கு அப்படி இல்லை. என்ன மக்கள் ஏற்றுக்கொண்டாங்களே. நீ பாத்தீங்களா, இந்த திராவிடத்தை பேசிட்டான சீமாவை கொண்டாடுறானுங்கிறா உயிரோட்ல. இது அபாயமா சொல்லுங்க பாப்பா. இப்ப சீமானை எதிர்த்து இங்க சீமான் தம்பிகள் ஒரு 500 பேர் 1000 பேர் வரும்போது ஒரு 2000 பேர் நிறுத்தி வச்சுட்டு சீமானே வராதேன்னு சொன்னா அது எதிர்ப்பு. இங்க என்ன பண்றான், 3 பேருங்க ஒரு மூட்டை சந்துங்க, அங்க இருந்துட்டு போப்பா முஷ்டம்ல கிளம்பு அப்படின்னா. இப்ப அவருக்குங்க முட்டை ஏன் கொடுக்குறாருன்னா ஒரு 3 சீட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் முக்கிய கத்தா ஒரு சீட் கொடுப்பாங்க. அதுக்கு மேல அவருக்கு அளவு கிடையாதுங்க. அவர் வந்து என்னைக்குமே எங்க அண்ணன் வந்து தான் கொண்ட கொள்கை எப்பயே தலையை காட்டி இடம் வச்சுட்டாருங்க. அது மாதிரிதான் எங்க அண்ணன் அவர் திட்டக்கூடாது. நம்ம இப்பயும் சொல்றாங்க, அவர் யாராவது இந்த மாதிரி செய்யலாம் பார்த்து செருப்பா அடிக்கலாம் ஆசைப்படாதீங்க, ரொம்ப தப்பு. அவர் எங்க அண்ணன். இப்ப எங்க அண்ணனுக்கு மூத்த அண்ணன் பேசுறாரு பார்த்தீங்களா, இனிமேல் வந்து மூத்த அண்ணன் பேசுறாரு அவருக்கு. இப்ப யாராவது இப்ப எங்க அண்ணன் வந்து கூட பிறந்தமேன்னு சொல்லிட்டு அடிக்க முடியாது. இப்ப மூத்த அண்ணன் வந்துட்டாங்க, ஏற்பட்ட மூத்த அண்ணன். இப்ப அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லட்டுமே. உண்மையிலேயே தெம்பும் திராணி இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மண்ணுக்கு அரசியல் பண்ண வந்து உண்மையா இருந்தாக்க நாங்க நம்பிட்டோம்பா. என்ன மூர்த்தி பதில் சொல்ல முடியாதுல்ல, கொத்திட்டு போனேன் ஒன்னையெல்லாம் எப்பயும் நாங்க வந்துட்டோம்னே, ஓரம் போனேன். அப்ப நான் சொன்னேன், தினகரன்னா இந்த குக்கர்ல ஜெயிச்சானே, இந்த காசு 20 தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி ஜெயிச்சானே அவன் தானே. இந்த ஆர்கே நகர்ல ஃபர்ஸ்ட் பணம் கொடுத்து அவன் திருட்டு பண்ணி சொல்லி ஒதுக்கலாம் செல்போன் அடிச்சு, அப்புறம் 2வது அவங்களே பேசி கீசி முடிவு பண்ணி அவன் சேர்க்கணும்னே வந்தானே. அவன் தானே சொல்றீங்க. அவனை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அவனை பற்றி கேட்கக்கூடாது தலைவா. ஏன்னா சீமான் ஒரு ஆளுமை, சீமான் ஒரு அவதாரம். என்ன சீமான் என்பவர் வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் காக்க வந்து ஒரு தெய்வம்ங்க. முருகப்பெருமானை பாக்குறோம்ல, அப்படித்தான் நீங்க வந்து சீமானை பார்க்கணும். அப்படிப்பட்ட சீமானை பத்தி பேசும்போது இவனே லூசு பைய என்ன சாதிச்சிருக்கான், எது குரல் கொடுத்துருக்கான், மக்கள் பிரச்சனைக்கு எங்க நின்றுருக்க சொல்லுங்க பாப்பா. நீ நிக்கல, எதுக்கு சீமான் கத்துற? உனக்கு ஓட்டு பிச்சை வேணும், இந்த அரசியல் பதவி வேணும், அதுக்கு நீ குரல் கொடுத்துட்டு இருக்க. அது வேலைக்கு ஆகாது. ஐயா டிடிவி அவர்களே கொஞ்சம் ஓரமா போங்க. அது போலதான் நம்ம அண்ணன் ஒருத்தருக்காரு சிவகுமார் அண்ணன். அந்தால பாவம் எல்லாம் காரி துப்பி பாவம் அலுவலகத்துக்கு வந்த பிள்ளைக்கு நீ ஒரு பிள்ளையை குத்துறன்னு சொல்லிட்டு அது பெரிய பையன் தெரியுமா, கதை உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்படியெல்லாம் ஒரு ரொம்ப தன்மான சிங்கம் தியாகி. பார்க்க வந்து வேலை கேட்டு வந்த பிள்ளைக்கு பிள்ளை கொடுத்த ஒரு மனுஷன் தான் நம்ம அண்ணன் சிவகுமார். அவர்லாம் சொல்றாருங்க, பார்க்கும்போது கோவம் வரணும் நம்மளுக்கு, வரலையே. சொட்ட மண்டை மாதிரி சிரிப்பு தான் வருது எனக்கு. ஏன்னா அவனுக்கெல்லாம் பதில் சொன்னோம். அவங்க எல்லாம் அங்க பாருங்க, இந்த ஈரோட்டு மண்ணில் அவ்வளவு பெரிய எதிர்கட்சியா இருக்கிற ஒரு அண்ணா திமுக வந்து நிக்க முடியலங்க. ஏன் செருப்புன்னு அடிப்பான்னு தெரியும், பேச முடியல, பேச திராணி கிடையாது, தெம்பு கிடையாது, தத்துவம் செத்து போச்சு. ஏன்னா என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க, பொள்ளாச்சி சொல்லி ஓட்டு கேட்பாங்களா சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்லி ஓட்டு கேட்பேன்? அண்ணா திமுக ஏன் நிக்கல, நிறைவேறாங்க, ஏப்பா நிக்கல கேட்கறாங்க. என்ன சொல்லி ஓட்டு கேட்க போட்டு தொலைப்பான்? கேட்க வாய்ப்பு இல்லை. நீங்க கேள்வி கேட்டு மக்கள் பிரச்சனையே பேசி வாக்கு கேட்க ஒரே ஒரு தகுதியான ஒரு மனிதர்னா அண்ணன் சிவா மட்டும்தான். ஆகவேதான் இந்த ஈரோட்டு மண்ணில் வந்து ஒரு வாரி அனுப்பிச்சுக்கிறாங்க. அதான் உண்மை. அதால இந்த மாதிரி இக்காலி பிள்ளைக்கு பிக்காலி பிள்ளை பதில் சொல்ல தேவையில்லை. கடந்து போவோம், நாம உறுதியா வெல்லுவோம், வேற ஒண்ணு கிடையாது. நன்றி.